தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நமது தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற தேர்தல் அப்படின்றதுனால பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கடமைக்கு நான் ஆட்பட்டுள்ளேன். உடம்பை இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போதும். எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டிய தேர்தலாக இந்த தேர்தல் இருப்பதனால்தான் சில விஷயங்களை நாம் தொடர்ந்து விவாதிக்க வேண்டியதாக. திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள், அதற்கு எங்களுக்கும் சம்பந்தமில்லை. நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம். வாங்க போமா. இந்த ஆட்சி தொடங்கிய ஓரிரண்டு ஆண்டுகளில் இந்த ஆட்சியில் நிதியமைச்சராக இருந்த திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் பேசிய ஒரு 2 ஆடியோ வெளியானது நீங்க எல்லாருக்கும் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஒரு வருடத்திலேயே மாப்பிள்ள ஒரு 30,000 கோடி, மகன் ஒரு 30,000 கோடி சம்பாதித்து விட்டார்கள் என்று அந்த ஆடியோவில் தெளிவாக திரு தியாகராஜன் குறிப்பிட்டிருந்தார். அதன் காரணமாக அவரது நிதியமைச்சர் பதவியையும் அவர் இழந்தார். இவ்வளவுக்கும் காரணம் பெரியப்பா. பெரியப்பா உனக்கு வைக்கிறா பெரிய ஆப்பா. தோழர்களே, முதல் வருடத்திலேயே ஒரே வருடத்தில் 60,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்கன்னா இந்த 5 ஆண்டுகளில் இவர்கள் எவ்வளவு கொள்ளையடித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நீங்க எடுத்துறீங்க சார். என்ன எடுக்கிறதுக்குள்ள எடுத்துறோம். இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குறது என்னைய தப்பு? அது நமக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. சரிங்க, நான் எப்பவும் போல வீட்டுல போய் பொம்பளை ஆள அனுப்புறேன். நீங்க அவங்க கிட்ட நல்ல ரிசா பார்த்து. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற இந்த கட்சி எதற்காக செயல்படுகிறது என்பதை நீங்கள் சற்றே யோசித்து பார்க்க வேண்டும், அலசி பார்க்க வேண்டும். மு.க. ஸ்டாலின் என்ற குடும்பத்தினர் கொள்ளையடிப்பதற்காக தவிர வேறு எதற்காக இந்த திமுக என்ற இயக்கம் இன்று செயல்படுகிறது? இதுக்கு தான் வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் சார். இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போய் அடைங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். இவர்கள் அளித்த வாக்குறுதியில் எத்தனை சதவீதத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். முதல்ல வந்தவுடனே நீட்டுக்கு விலக்களிக்கிறோம். நாங்க தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் என்றார்கள். இது போல எண்ணற்ற வாக்குறுதிகளை போக்குவரத்து தொழிலாளிகளோட நிலுவைத் தொகை வழங்குறது, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்குறது என்று வாக்குறுதிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்கள் அளித்த வாக்குறுதியை இவர்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறார்களா? இல்ல இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு. அப்புறம் ஏன்டா? ஏன் போடா போய் துவங்கலேண்டா. ஏதோ பேர் வச்சிருக்காங்க, இந்த திட்டம் அந்த திட்டம், நான் முதல்வன் தமிழ் புதல்வன் அப்படின்னாங்க. இந்த திட்டங்களை பத்தி எல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா இந்த திட்டங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் சக்சஸ். ஒரே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. எனக்கு தெரியுது நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு. நக்கலு ஒரு பட்டியல் இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. இது அதிமுக ஆட்சி காலம் போன 2011 இருக்குல்ல, அந்த 2011 அவங்க சில வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. அதை செய்யாம விட்டுட்டாங்க. அது என்னன்னு சொல்லி நான் சொல்றேன் பாருங்க. நாங்குநேரியில அரசு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வரேன்னு சொன்னாங்க, கொண்டு வரல. திருநெல்வேலியில பல் மருத்துவ கல்லூரி கொண்டு வரேன்னு சொன்னாங்க, கொண்டு வரல. ருக்கோ ஜரா சபர் கரோ. அவங்க சொன்னது அவங்க செய்யாம விட்டு போனதை நாங்க செஞ்சிருக்கிறோம். மானூர்ல அரசு கல்லூரி செய்யலன்னா சொல்லுங்க. கொண்டு வந்திருக்கிறது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் மானூர்ல கொண்டு வந்திருக்கு. தூண்டில் நுழைவு திட்டம். ஒரு சின்ன குறுக்கீடு. நான் கொஞ்சம் பேப்பரை மாத்தி படிச்சுட்டேன். அது அதிமுக இல்ல, திமுக. கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டை அழிக்க சுடலை வந்தாரோ, நாம் காரி துப்பும் ஆட்சி தந்தாரோ. சூடாலின் தமிழ்நாடு சிக்கி முக்கி திக்கி நிக்கிது. சூடாலின் நம் மக்கள் சிக்கி முக்கி திக்கி நிக்கிறோம். சூடாலின் நோக்கு மீண்டும் சிஎம் ஆக ஆசையோ. இந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா என்பதைத்தான் நீங்கள் இந்த தேர்தலில் முடிவு செய்ய போகிறீர்கள். தோழர்களே, எல்லா ஆட்சிகளிலும் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். திமுக ஆட்சியில வெறும் ஏதோ குறைகளே மட்டும்தான் இருக்கிறது, நிறைகளே இல்லையா என்ற கேள்வி எழும்.
ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இப்போது எந்த தைரியத்தில் மீண்டும் ஒரு தேர்தல் வாக்குறுதி அளிப்பதற்கான ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே புரியவில்லை. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? கொத்தடி மனா என்னப்பா? எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு மேடைகளில் அடிக்கடி குறிப்பிடுவார். நீங்கள் இதை பார்த்திருப்பீர்கள். நான் ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர், இன்னைக்கு அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தோட பொதுச் செயலாளராக என்னால் வர முடியுது, திமுக யாராவது வர முடியுமா இது போல என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். நன்றாக யோசித்து பாருங்கள். யாராலாவது இது போல அந்த கட்சியின் தலைவராக இன்று வர முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. உதயநிதிக்கு என்ன வயசாகுதுங்க? லாயலா காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. 2007 ரெட் ஜெயண்ட் என்ற ஒரு திரைப்பட நிறுவனத்தை தொடங்குறாரு. இதை தாண்டி இந்த சமூகத்துக்கு உதயநிதி அவர்களின் பங்களிப்பு என்ன? சோ திமுக என்ற அந்த குடும்பம், மு.க. ஸ்டாலினின் குடும்பம், ஒரு குடும்பம் மீண்டும் தமிழகத்தை கொள்ளையடிப்பதற்காக இந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் அத்தனை பேரும் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சூரியன் வந்தா அடுத்து பிச்சை எடுக்கணும் தமிழ்நாடு பூரா. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தால் வேறு யாராவது ஒரு மூத்த தலைவர் முதல்வர் பொறுப்பை ஏற்க முடியுமா? அல்லது திமுக தலைவர் பொறுப்பை ஏற்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அப்ப திருப்பி இந்த குடும்பம் தானே கொள்ளையடிக்க போகுது. அப்படி இந்த குடும்பம் கொள்ளையடிக்கிறதுக்காக நீங்கள் மீண்டும் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை நன்றாக யோசித்து பாருங்கள். திமுக கூட்டு போட்டு இல்ல பிஜேபி வந்துரும். மே 2 விடுதலை நாள். சும்மாறா ஓட்டு போடு. பிஜேபி உள்ள வந்துரும். அனைத்து அட்டைதாரருக்கும் ரூபாய் 3000 தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அதோடு பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், ஒரு களி கரும்பு. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க, உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளை வீழ்த்துவதாக இருக்க வேண்டும். மாறாக ஒரு மாற்று சக்திக்கு வாக்களிக்கலாம் என்று நினைத்து வாக்களித்தால் மீண்டும் திமுக ஆட்சி தப்பித்தவறி கூட வந்துவிடக் கூடாது என்பதை நீங்கள் மனதில் வைத்து தேர்தல் நாளன்று முடிவெடுக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. முதலாளி அப்பாடா உங்க அப்பா சீ தீ போடு சொல்றான்ல அவன். சரி, என்னடா அவனுங்க? கடைசியில ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்கடா. டேய் சீ போடா. ஏய் முதலாளி கிட்ட என்ன சொல்றேன்? எல்லாரும் இருட்டாக போகுதுன்னு அழுகுறாங்கப்பு. நான் சூரியனை மறைய போகுதுன்னு அழுகுறாப்பு, மறைய போகுதுன்னு அழுகுறாப்பு.